ஹாய் காய்ஸ், இன்னிலேருந்து நம்ம புது சைனீஸ் ட்ராமா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம செகண்ட் சேனலில். நம்ம ஃபஸ்ட் சேனலில் வந்துட்டு ஆல்ரெடி 3 சூப்பரான ட்ராமாஸ் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அண்ட் கமெண்ட்லேயே வந்து பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ராமா எப்படி இருக்கும்னா, ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு கசப்பான மெமரி இருக்கிறதுனால பிரிஞ்சிருவாங்க. திரும்பியும் வந்துட்டு அவங்க ஒன்று சேருவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கதை போயிட்டுருக்கும். சரி, ட்ராமாக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? என்ன நீ பேக்கப் பிளானாக தான் வச்சுருந்தியா? ஆமாம். இனிமேல் மூஞ்சிலே முழிக்காத அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு பையன் போயிட்டுருப்பான். அவளும் வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அவனே பார்த்துட்ருக்க. 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனாலும் வந்துட்டு அந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு 6 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இங்கே ஒரு 2 ரிப்போர்ட்டர்ஸ் போயிட்டுருப்பாங்க. இவ தான் நம்ம வின் ஃபேன், இவ தான் நம்ம ஹீரோயின். அந்த கப்பிள்ஸ் நம்மள இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்களா? ஆமாம், ஃபாலோ பண்ணுறாங்க. நீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டு. நீங்கள் என்னடா பெரிய ஆளுங்களாடா? எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் எங்களை வீடியோலாம் எடுப்பீங்க? கொடுங்கடா அப்படி சொல்லிட்டு அந்த கேமராலாம் வந்துட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அச்சோ, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வேறு யோசிச்சு பார்ப்பா. ஆல்ரெடி வந்து பாஸ் கிட்ட திட்டு வாங்கியிருப்பா. இங்கே பேர் உனக்கு இங்கே வேலை பார்க்க இஷ்டம்லாம் விட்டுரு இந்த வேலையை, வேறு ஏதாவது நல்ல வேலையை போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டு இப்போ கேமரா வேறு எடுத்துகிட்டு ஓடிட்டானுங்களே, என்னத்தை பதில் சொல்ல அப்படின்னு யோசிக்கும் போது சவுண்டு பயங்கரமாக கேட்கும். என்னென்னு போய் பார்த்தா இப்போ இந்த கப்பல் வந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அதனால வந்துட்டு இவங்க 2 பேரும் தான் அவங்களை காப்பாற்றுவாங்க. அவங்களும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப நல்லவதான் நம்ம ஹீரோயின். அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு இருப்பா. அப்போ யாரும் வந்து எட்டி எட்டி பார்க்குற மாதிரி இருக்குமா, அதனால வெளியே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே? ஏமா நான் இங்கே துணி துவைச்சிட்டு இருக்கேம்மா. ஏன் இங்கே வந்து துணி துவைச்சிட்டு இருக்கீங்க? வேற எங்கே போய் துவைக்கிறது? நான் இங்கே தானே துவைக்கணும் அப்படின்னு அவர் பேசிட்டு இருப்பாரு. அவள் வந்து எதுவுமே பேசாமல் சைலண்டாக வீட்டுக்குள்ளே போயிடுவா. அங்கே போய் தூங்கும் போது அவளுக்கு வந்துட்டு சுத்தமாக தூக்கமே வராது. ஏதோ வந்து கெட்ட கெட்ட கனவாக வந்துட்டே இருக்கும். அவளை வந்துட்டு அப்யூஸ் பண்ணுற மாதிரி யாரோ அப்படின்ற மாதிரிலாம் கனவு வந்துட்டு இருக்குமா. அதனால அவளுக்கு நிம்மதியாகவே தூக்கம் வராது. அதே மாதிரி அவள் வீடு வந்துட்டு ரொம்ப சின்னது. அதாவது ஏ டைப் மாதிரி ஒரு வீட்லேயே வந்துட்டு 4-5 ரூம் இருந்து அதுலேயே வந்து ஒரு வீடாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ சின்னதாக இருக்கு அவள் வீடு. என்னம்மா 10 வருஷமாக பழகின ஃப்ரெண்டை மறந்துட்ட போல இருக்கு? சொல்லுடி, என்னடி வேணும் உனக்கு? நம்ம கிளாஸில் ஒரு பையன் படித்தான், ஞாபகம் இருக்கா? நீ கூட அவன் கூட ஃப்ரெண்டாக இருந்தியே. அவனெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்து தெரியுமா? சரி, ஓகே. சரிடி, நான் சொல்கிற இடத்துக்கு ஈவினிங் வந்துரு. அதெல்லாம் வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது. என்னது வேலை இருக்கா? ஆமா, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்திரம் எதாவது கழுவிட்டு இருக்கேன், ஏதோ சவுண்டு கேட்குது. பாத்திரம் கழுவல, இப்போதான் ப்ரஷ் பண்ணுறேன். என்னது ப்ரஷ் பண்ணுறியா? அடி பாவி, 2 மணி ஆகுது, இப்போதான் எழுந்தியா நீ? இந்த அளவுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்க. நைட்லாம் வேலை இருந்துச்சுரி, இப்போயும் எனக்கு ஈவினிங்கும் வேலை இருக்குது, என்னால் வர முடியாது. இங்கே பாரு, அப்படிலாம் இல்லை, நீ வந்து தான் ஆகணும். நானும் சொல்லிட்டு இருக்கேன், நீ கண்டிப்பாக வர. அப்புறம் அவங்க 2 பேரும் வந்துட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. இப்போ எதுக்கிட்டே எங்க கூட்டிகிட்டு வந்த? இங்கே பாரு, இந்த உலகத்தை பாரு, எல்லாரும் எப்படி இருக்காங்க, ஜாலியாக அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எப்பவுமே வேலை வேலை வேலைன்னு ஓடக்கூடாது, புரியுதா? புரியுது மகாராணி. நம்ம தேடிட்டு இருந்த ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு, இதுதான். என்னது ஓவர் டைமா? பேரே கேவலமா இருக்கு. ஏன்டி கேவலமா இருக்கு? அது ரொம்ப கூலா இருக்கு. நீ யோசிச்சு பாரு, சப்போஸ் உன்னோட ஓனர் உனக்கு கால் பண்றாரு, எங்கம்மா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து ஓவர் டைம்ல இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லிடுவாரு? ஓகே, பொண்ணு வந்து நல்லா வேலை பார்க்குறா அப்படின்னு நினைச்சு பாருல. நீ அந்த மாதிரி பாசிட்டிவா யோசி. என்னமோ சொல்ற அப்படின்ற மாதிரி 2 பேரும் உள்ள போயிட்டு இருப்பாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த இடத்துல வந்துட்டு ஓனர் ரொம்ப அழகா இருப்பாராண்டி. அப்படியா? ஆமா, ஊர்ல இருக்கவங்களாம் அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பையனை பார்க்க தாண்டி இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம், பாடி உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிட்டு போயிட்டு இருப்பாளா. அப்போ ஒரு வெயிட்டர் வந்துட்டு மேடம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. இவர் தான் ஓனரா இருப்பாரோ? சே, இவர் இருக்க வாய்ப்பு இல்லடி. அப்போ அங்க ஒருத்தர் வந்து பார் அட்டெண்டரா இருப்பாரா. அப்போ அவரா இருப்பாரா? இல்லடி, ஊர்ல இருக்கவங்களும் நல்லா இருப்பான்னு பேசிட்டு இருந்தாங்க. அவனும் நல்லாவா இருக்கான்? நல்லா இருப்பாரு, ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்க. அப்போ வந்து வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு இவ அவளை இழுத்துட்டு போயிட்டு இருப்பா. எங்கடி கொண்டு போற அப்படி சொல்லி பார்த்தா அவர்தான் ஓனர் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இவன் வந்துட்டு ஓனரை பாத்துறா. ஓனர் யார் தெரியுதுங்களா? நம்ம ஷான். இவர் தான் நம்ம ஹீரோ. அவனை பார்த்தோன்னே இவளுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். அதனால சரி சரி வா வா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பின்னாடி போகும்போது என்ன ஆயிட்டு இருக்குன்னா, வெயிட்டர் வந்து அப்பதான் ஜூஸ் எடுத்துட்டு வந்திருப்பான். அது மேலே கூட்டிரும். சரி சரி, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வாஷ்ரூம் போயிட்டு கிளீன் பண்ணிட்டு இருப்பா. எத்தனை வருஷம் கழிச்சு அவனை நான் பாக்குறேன், அவன் என்னை பார்த்துட்டு வந்தானே. சரி அப்படி சொல்லிட்டு இவளும் வந்து கிளீன் பண்ணிட்டு வெளியே வர டைம்ல இங்கேதான் நின்று இருப்பாரு இவரு. இந்தாங்க என் கோட்டை வச்சுக்கோங்க. கோட்டா எதுக்கு? அது என்னோட வெயிட்டர் தான் அவன். நான் தான் இந்த இடத்தோட ஓனர். அவன் பண்ணதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால இந்த கோட்டை வச்சுக்கோங்க. என்ன இவ்வளோ கேஷுவலாக பேசுகிறான்? அவனுக்கு என்னை பற்றி தெரியுமா தெரியாதா? ஆனாலும் உங்களோட கடையோட ஹெட்லைன் என்னது? ஹெட்லைனா? நாங்கள் ரொம்ப டீசெண்டாக இடங்கள் நடத்திட்டு வரோம். பார்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இல்லை இல்லை, நானும் அப்படி சொல்லலை. உங்களோட அதாவது டைட்டில் வந்துட்டு ஓவர் டைம் வச்சுருக்கீங்களே, அது கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் கேவலமாகவும் இருக்குது.
இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, அது யூனிக்னு எனக்கு தோணுச்சு, அதனால வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். இவனும் வந்துட்டு என்ன இவன் இப்படிலாம் பேசுறான், உனக்கு உண்மையிலே எனக்கு தெரியுதா இல்லை மறந்துட்டானா 6 வருஷத்துல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. நாங்க மேடம் இந்த காம்ப்ளிமெண்ட் ட்ரிங்க் வச்சுக்கோங்க, நான் பழைய ட்ரிங்க் உங்க மேல கொட்டிட்டேன்ல, அதெல்லாம் தேவையில்ல, அதுக்கு எதுக்கு, இல்ல இல்ல வச்சுக்கோங்க அப்படின்னு இருந்தாங்க, நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுப்பா. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் இல்லை, நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவா. இங்க வந்துட்டு இவரு எனக்கு ஒரு ட்ரிங்க் கொடுப்பா அப்படி சொல்லிட்டு குடிச்சிட்டே வந்து இவளை பார்த்துட்டே இருப்பாரு. அப்போ இவருக்கு எல்லாமே தெரியுதுதான் போல இருக்கு, ஆனா அவகிட்ட அதை காமிச்சிக்கல. ஸோ அவர் கேஷுவலாக குடிச்சிட்டு இருக்க இந்த வெயிட்டர் வந்தவன், இந்தாங்க, காசு வாங்க வேண்டாம் சொன்னேன்ல நான். ஆமா நீங்க வாங்க வேணாம் சொன்னீங்க, ஆனா அவங்க வலுக்கட்டாயமா கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க வந்து பாருக்கு வந்து குடிக்க வந்த மாதிரி தெரில, யாரையும் பார்க்க வந்த மாதிரி இருக்கு. என்னடா சொல்ற? ஆமா ஆமா அதுதான் ஊருக்கே தெரியுதேப்பா, இங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு உன்னை பார்க்க தான் இந்த பாருக்கே வராங்க, உன்னாலதான் இந்த பாருக்கு வந்துட்டு இவ்வளோ மரியாதை. நீங்க வேற சும்மா இருங்க, எப்ப நீ வந்து உண்மையை ஒத்துக்க மாட்டேப்போ அப்படி சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் மெட்ரோல போயிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம இன்ஃபான் வந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருப்பா. ச்சே, எங்க வாழ்க்கை 6 வருஷத்துக்கு முன்னாடி வித்தியாசமா இருந்தா எப்படி இருந்திருக்கும், மேபி அவனையே நான் வந்து இன்னும் வரைக்கும் லவ் பண்ணிட்டு லைஃபே வித்தியாசமா இருந்திருக்கும்ல, நான் நினைச்சதெல்லாம் செஞ்சிருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாம் மாறிடுச்சு. கண்டிப்பாக இன்னொரு உலகத்தில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி என் வாழ்க்கை இருக்கக்கூடாது, நான் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. நான் பேசுறது கேட்குதா இல்லையாடி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு, என்னது, என்ன பேசிட்டு இருக்க? நீ தான் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் நாளா இல்லை சொன்னல, அதனால வேற அப்பார்ட்மெண்ட் பார்த்து வச்சிருக்கேன் நான், வந்து பாரு. சரி டி, சரி சரி நான் இறங்குறேன், நீ பார்த்து பத்திரமா போயிடு. ஓகே அப்படி சொல்லிட்டு இவ்வளோ வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையிலே வந்துட்டு அந்த பார்க்கு ஃபர்ஸ்ட் வேலையா போயிடுவா. நான் நேற்று என்னோட பிரேஸ்லெட் விட்டு போயிட்டேன், நீங்க பாத்தீங்களா? இங்கே விட்டுட்டு போனேன், நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேனேம்மா, நான் தான் இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். அப்படி ஒன்றும் பார்க்கவே இல்லையே, நீ பார்த்தியாடா? இல்லையே நானும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர் போயிடும் சொல்லுவான். என்ன பார்க்கலையா? ஆமாவா, சரி பரவாயில்ல, நீ உன்னோட நம்பர் வேணா கொடுத்துருப்போ, இங்கே ஏதாவது இருந்ததுன்னா நான் வந்து கால் பண்ணி உனக்கு கூப்பிட்றேன். சரி ஓகே இப்படி சொல்லிட்டு இவ்வளோ நம்பர் எழுதி கொடுப்பாளா. அப்போ கரெக்டாக நம்ம ஷான் வருவார். ஷான் வாங்கிட்டு ஒரு நம்பர் வாங்கிட்டு அதுவே பார்த்துட்டு இருப்பாரு. சரி போய் செக் பண்ண வேண்டியதானே? செக் பண்ணியாச்சுப்பா, நேற்று இல்லவே இல்லை அது, இப்போ ஒரு செக் பண்ணதான் பிரச்சனையா? இல்லையே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் போய் செக் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் அங்கே பிரேஸ்லெட் இருக்குமா, இதுதான் உங்க பிரேஸ்லெட்டா? ஆமா ஆமா ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போற டைம்ல நம்ம ஷானே பார்த்துட்டு இருப்பா. ஷான் வந்துட்டு அவளே தான் பார்த்துட்டு இருப்பாரு. நேற்று ஃபுல்லாக தின்னு இல்லவே இல்லையா அப்படி சொல்லிட்டு இங்கே வெயிட்டரும் பார் அட்டண்டரும் வந்துட்டு அவங்களுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பாங்க. மேபி இவர் தான் எடுத்து வச்சாருன்னு தெரியல. அப்புறம் இங்க வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்களா. அப்போ ஒருத்தர் வந்து இவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வருவான். அதுவும் ரொம்பவே ரொம்பவே மிஸ்பிஹேவ் பண்ண வருவான். அந்த டைம்ல அவன் வேற என்ன சொல்லிட்டு இருப்பானா, இங்க சுத்தி நான் கேமரா வச்சிருக்கேன், உன்னை நான் வந்து பார்த்துட்டே தான் இருப்பேன், உனக்குன்னு யாரும் இல்லைல்ல, ஆனாலும் கேட்கறதுக்கு நாதி கிடையாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ண டைம்ல இவளுக்கு சுத்தமா முடியல, அவனை தள்ளி விடவும் முடியல. அப்போ இன்னொருத்தர் வந்து இவளை காப்பாத்திடுவாரு. இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துட்டு இருப்பாளா. இங்க பாருமா, நான் வந்து அந்த வீடு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், கேமரா எதுவும் இல்லைம்மா, அவன் சும்மா சொல்லியிருக்கான், உனக்கு ரொம்ப பயமா இருக்கா, வேணும்னா நாங்கள் வந்துட்டு வீட்டில் போலீஸை தான் அனுப்பட்டுமா? இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு தயங்கிட்டே போயிட்டு இருப்பா. என்னதானாலும் அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். வீஃபாங் கிட்ட வந்துட்டு ஒருத்தன் தப்பு பண்ண வந்தா இல்லைங்களா, அவனோட ஒய்ஃபும் குழந்தையும் அவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட இவ போனோடனே அந்த குழந்தை ரொம்ப க்யூட்டா ஹாய் அப்படி சொல்லுவான். அவ்வளோதான் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்கே பாருங்க, அது உங்கள் தப்பு எதுவுமே கிடையாது, நீங்கள் அதை நினச்சி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் உங்களையும் குழந்தையும் பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. ஸோ இந்த அளவுக்கு அவளுக்கு ரொம்பவே இலகின மனசு தான். அப்படியே அவள் வீட்டுக்கு போகிற டைமில் அவளுக்கு அந்த வீட்டுக்கு போகவே தோணாது, ரொம்ப பயமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. அப்பயும் வந்து ஒருத்தர் இவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பான். அவங்க அம்மா அங்கே தான் நின்றுருப்பாங்க. ஆனாலும் வந்துட்டு அவங்க எங்கேயும் வெளியே போகிற பதட்டத்திலே இருப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்துட்டு அவளை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அம்மாவை ஏக்கமா பார்த்துட்டு இருப்பாளா. ஆனா அவங்களுக்கு அந்த ஏக்கம் கூட புரியாம, அச்சோ எனக்காக ஒருத்தர் வெளியே வெயிட் பண்றாரு, நான் போயே ஆகணும், இப்போ நான் போகலாம்ல அப்படி சொல்லிட்டு போலீஸ் கிட்ட பேசிட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கும். அம்மா என்னை விட்டு போகாதம்மா, என் கூட எப்பயாவது இருமா, எனக்கு நீ தேவை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. ஆனாலும் அவங்க எப்பயும் அங்கேருந்து போயிடுவாங்க. அதை யோசிச்சுட்டு அப்படியே வந்து சோகமாக நடந்து வந்துட்டு இருப்பா. என்னடி அது, நான் உன்னோட பிரேஸ்லெட் கொடுக்க வந்தேன்டி. வா வா உள்ளவா அப்படி சொல்லி பார்த்தா அங்கே மொத்த ஃபேமிலியுமே இருக்கும். நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டோட ஃபுல் ஃபேமிலி தான் அது. கூட்டு குடும்பமாக வாழறாங்க போல இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்கே தங்கலாமா? அதுல என்னடி இருக்கு, இதெல்லாம் ஒரு கேள்வியா, வா வா அப்படி சொல்லிட்டு இவ்வளோ தூங்க வச்சுட்டு இருப்பா. அவளை பக்கத்துல 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து பார்த்தாலும் வந்துட்டு ஃபுல்லாக டைனிங் டேபிளே ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்துட்டு இடுக்கி சேர் போட்டு உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அது பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சார் நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இல்லையே, இவ எவ்வளோ சந்தோஷமா வாழறா, இந்த
மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கிறது ரொம்ப நல்லதுதான் இல்ல? எனது ரொம்ப நல்லதா? நீ இப்போ இந்த சிக்கன் பீஸ் இங்க விட்டேன்னு வச்சுக்கோயேன், 2 செகண்ட்ல அது காணாம போயிடும். அந்த அளவுக்கு தான் எங்க ஃபேமிலி. புரியுதா உனக்கு? அப்படி சொல்லிட்டு இருப்பா. அவ கஷ்டம் அவளுக்கு. ஆனா இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த ஃபேமிலிய பார்க்கும்போது. அப்ப இவளுக்கு வந்து கால் வருமா, சொல்லுங்க. ஏய் வீஃபான் எங்க போயிட்ட? உனக்கு கூப்பிடுறாங்க பாருங்க. அப்படியா? அப்படி சொல்லிட்டு இவளும் அவசரமா ஆஃபீஸ்க்கு போவா. பார்த்தா அவள வந்து பயங்கரமா வெல்கம் பண்ணுவாங்க. என்னடா இவ்வளவு வெல்கம் பண்றீங்க? நான் அப்படி என்னடா பண்ணேன்? அப்படின்ற மாதிரி ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்க. பார்த்தா அந்த கப்பிள்ஸ் வந்து காப்பாத்திருப்பா இல்லைங்களா? அதனால இவள வந்துட்டு இன்டர்வியூல எடுத்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி அப்படி தோணுச்சு அவங்கள உடனே காப்பாத்தணும்னு சொல்லிட்டு? அந்த நிலைமையில யாரா இருந்தாலுமே வந்துட்டு போலீஸ்க்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் பேசிட்டு இருக்க, இல்ல நான் எப்பவுமே வந்து அந்த மாதிரி தைரியமான பொண்ணுலாம் இல்ல. ஆனா திடீர்னு எனக்கு வந்து அன்னைக்கு அப்படி பண்ணணும்னு தோணுச்சு. அவங்கள காப்பாத்தி ஆகணும்னு தோணுச்சு. அதனால தான் காப்பாத்துனேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க டைரக்டர், அந்த மேனேஜர் இருக்காரு இல்லைங்களா? அவங்க வந்துட்டு பரவாயில்லையே இந்த அளவுக்கு வந்து தேறிட்டியே. சரி நம்மளுக்கு நாளைக்கு வந்து நியூ இயர் பார்ட்டி இருக்கு வந்துரு. ஆனா அப்போ என்னோட இன்டர்ன் இன்னையோட முடியுது. அப்படா நாளைக்கு நான் வந்துட்டு பெர்மனன்ட் ஸ்டாஃபா இந்த கம்பெனில. ஆமா அதுல என்ன கேள்வி, இன்னைக்கு என்ன இங்க இருந்து வேலையை விட்டு போறியா என்ன, வா 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 அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த நியூ இயர் பார்ட்டிக்கு தான் எல்லாருமே ஒண்ணா போயிட்டு இருப்பாங்க. ஒண்ணா போயிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோ கிராஸ் பண்ணிட்டு போவாரா, அவரை பார்த்தோன்னே இவன் வந்து கீழே குடிஞ்சிருவா. என்னடி பண்ற, உடம்பு சரியில்லையே என்ன உனக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல அவளுக்கு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இவளுக்கு அதெல்லாம் காதுலயே விழாது. அவனா அது, அவன் என்ன பாத்துட்டானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. அப்புறம் எங்க போய் ஃப்ரெண்டை போய் பார்த்தா அவன் வந்து எது வித்துட்டு இருப்பாளா, இந்தாடி இது நல்லா இருக்கும். சரி சரி ஓகே என்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணாத. ஆமா எதுக்கு இப்ப சின்ன ட்ரெஸ்ல போட்டு வந்திருக்க, ரொம்ப குளிரா இருக்கு பாரு, இந்த இதை வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் டி, எனக்கு ஹீட் பேட்லாம் எடுத்துட்டு வந்திருக்கே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி எனக்கு வேலை இருக்கு நான் அப்புறம் வந்து பேசுறேன் சரி அப்படி சொல்லிட்டு அங்க வந்து போயிடுவா. அங்க போயிட்டு அவங்க எடுத்து எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அதாவது எனக்கு நியூ இயர் இல்லைங்களா, ஸோ அதனால அந்த கவுண்டர்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் மக்கள்கிட்டயும் வந்து கேட்பாங்க இல்லையா, நியூ இயர்னா எப்படி நீங்க ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க, அந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால தான் இவங்க சேனல்ல இருந்து வந்திருக்காங்க. அப்போ இவங்க மேனேஜர் கிட்ட சரி நான் வாஷ்ரூம் மட்டும் போயிட்டு வரேன், ஓகே ஓகே அப்படி சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ வந்து வாஷ்ரூம் போய் பார்த்தா அங்கே வந்துட்டு அவ்வளோ பெரிய கியூ நிற்கும். என்னடா வாஷ்ரூம்க்காக இவ்வளோ கியூ நிற்குது அப்படி சொல்லிட்டு இவ்வளோ பின்னாடி போய் நின்றுட்டு இருப்பா. அப்பதான் இங்க நம்ம ஹீரோ இருக்காரு இல்லைங்களா, அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. டேய் வாடா வாடா எதுக்குமா இங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்க, இங்க பாரு உன் தங்கச்சி கிட்ட நிக்கதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், அவளுக்கு இங்க நிக்கிறதுக்கு பயமா இருக்கா, நீ அவ கூட நில்லு. அது மட்டும் இல்லாம நானும் உங்க அப்பாவும் கொஞ்சம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதனால நீ இங்க நில்லு அவ கூட. அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சரி சரி நீ ஓவரா பேசாம அவகிட்ட வந்து அவன் என்ன காலேஜ்ல சேர போறா, எந்த மாதிரி எல்லாம் படிக்க போறான்றதெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க அங்க போயிடுவாங்க. குட்டி வேண்டாம் உன்னால தனியா நிக்க முடியாதுங்க. அதெல்லாம் நிக்க முடியும், அம்மா தான் வந்துட்டு உன்னை அனுப்பி வச்சிருக்காங்க. சரி சரி நீ சொல்லு, என்ன கோர்ஸ் பண்ண போற, எந்த காலேஜ் சேர போற அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. டேய் நீ வேற அமைதியாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இந்தாண்டா என்னோட உண்மையான தங்கச்சியை பாத்துக்கோ. என்னது உன்னோட உண்மையான தங்கச்சியா, போனு குடுறா அப்படி சொல்லிட்டு இவன் வந்து போன் வாங்கிட்டு போயிடுவான். இவன் வந்து லைன்ல நின்று இருப்பான் அவளுக்காக. இதெல்லாம் நம்ம வின் பண்ணி பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. அப்படியே அவளுக்கு ஒரு கால் வருமா, இங்க பாரு குரூப் சாட்ல எல்லாருமே வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு, நீயும் பண்ணு அப்படி சொல்லி போன் வச்சிருவா ஃப்ரெண்டு. சரி சொல்லிட்டு இவளும் குரூப் சாட்டை போய் பார்த்தா இவனும் மெசேஜ் அனுப்பியிருப்பான் ஹாப்பி நியூ இயர்னு. இன்னும் இந்த குரூப்ல இவ இருக்கானா, எனக்கு தெரியவே தெரியாது அப்படி சொல்லிட்டு சரி அவனுக்கு போயிட்டு ஹாப்பி நியூ இயர் அனுப்பலாம் அப்படின்னு போய் பார்த்தா அவன் வந்து இவன் நம்பர் வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பா. என்னது பிளாக் பண்ணியிருக்கானா, சரி அப்படி சொல்லிட்டு வேற நம்பர்ல இருந்து தெரியாத மாதிரி ஹாப்பி நியூ இயர்னு அனுப்ப அவன் வந்து மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவன் வந்து இவளை பார்த்துருவான். இவளை பார்த்துட்டுமே வந்துட்டு கேஷுவலா வந்து கொஸ்டின் மார்க் மட்டும் அனுப்புவான். அதை பார்த்துட்டு இவ எதிர்பார்த்த ஆன்சர் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு உனக்கு எனக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அனுப்பலாம்னு நினைச்சிருவா. ஆனாலும் வந்து அனுப்ப முடியாம கொஸ்டின் மார்க் மட்டும் இவ்வளோ அனுப்பி வைப்பா. அதையும் பார்த்துட்டு சைலண்டா நின்று இருப்பாங்க. ஏம்மா எங்கம்மா போன நீ, என் கையில வந்துட்டு விரைச்சிரு போல இருக்கு, நாங்க ஹீட் பட வச்சுக்கோங்க நான் எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருப்பான். அங்க எல்லாரும் வந்துட்டு மக்கள் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இந்த பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப கவுண்டர் ஸ்டார்ட் ஆக போகுது, அங்க போய் நில்லுங்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு இங்க மேனேஜர் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அந்த கவுண்டர் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. 10 9 அப்படி சொல்லிட்டு கவுண்டர் வந்துட்டு இருக்கோம் ஹாப்பி நியூ இயர் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ கரெக்டாக 3 4ன்னு வர்றதுக்குள்ள இங்கே நம்ம ஷான் வந்துட்டு ஈஃபானை இடிச்சிருவாரு. 2 பேரும் வந்து பார்த்துட்டே இருப்பாங்களா. அப்புறம் அவங்க ஹாப்பி நியூ இயர்னு எல்லாரும் கத்த இவன் வந்து சாரி ஹாப்பி நியூ இயர் அப்படி சொல்லிட்டு இவன் போயிட்டு இருப்பான். இவன் கையில் வர ஃபோன் இருக்கும். இவன் எனக்கு சொன்னானா யாருக்கு சொன்னா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருப்பா. இங்கே அவர் வந்துட்டு ஃபோன் எடுத்துட்டு போயிடுவாரு. ஸோ இப்போத்துலேருந்து நம்ம ஷானோட பெர்ஸ்பெக்டிவ்ல காமிக்கிறாங்க. ஷான் வந்து இவ காரில் வரும்போதே ஃபஸ்ட்டே பார்த்துருவாரு. அப்படியே பார்த்துட்டு தான் போயிருப்பாரு. இவ குனியறது எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு. அப்புறம் அந்த வாஷ்ரூமில் இருந்ததையும் நல்லாவே நோட் பண்ணியிருப்பாரு. டேய்
ஹாப்பி நியூ இயர் எனக்கு சொன்னியடா, ரொம்ப தேங்க்ஸ். யார் உனக்கு சொன்னது, போன வைடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ இவளுக்கு தான் ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருக்காரு. என்னதான் அவங்க பிரேக்கப் பண்ணாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன லவ் ஸ்டோரி வந்துட்டு இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. சொல்லப்போனால் ரொம்ப பெரிய லவ் ஸ்டோரி ஓடிட்டு தான் இருக்கு. ரெண்டு பேரையும் மறக்க முடியல. ஏன் பிரேக்கப் பண்ணாங்க, என்னதான் பிரச்சனையாச்சு, கடைசியில் ஒன்று சேருவாங்களா இல்லையா அப்படின்றதுல நம்ம போக போக பார்க்கலாம். இந்த ட்ராமா எப்படி இருக்கு, இதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதுல நீங்கள் கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா எனக்கும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ எனிவேஸ், நாளைக்கு பார்க்கலாம் வேறு எபிசோட். அது தென் ஸ்டே டியூன்.